பிரித்தானியாவில் இளைஞர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை முழுமையாக உயர்த்துவது தொடர்பாக பிரித்தானிய அரசுக்குள் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. 18 முதல் 20 வயதுடைய இளைஞர்களுக்கான ஊதியத்தை மற்றவர்களுக்கு இணையாக உயர்த்துவதாக தொழிலாளர் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்திருந்தது. ஆனால் தற்போது நாட்டில் இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவதால் இந்த ஊதிய உயர்வை இப்போதே அமுல்படுத்தக்கூடாது என்று வர்த்தக செயலாளர் பீட்டர் கைல் கருதுகின்றார். ஊதியத்தை உயர்த்தினால் நிறுவனங்கள் புதிய இளைஞர்களை வேலைக்கு எடுக்க தயங்கும் என்று அவர் அஞ்சுகின்றார். அதே நேரத்தில் ஊதிய உயர்வால் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படாது என்று மற்றொரு தரப்பினர் வாதிடுகின்றனர். கடந்த காலங்களில் இளைஞர்களின் குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்தப்பட்ட போதும் அது அவர்களின் வேலைவாய்ப்பை பாதிக்கவில்லை என்று நிதித்துறை அமைச்சர் டாஸ்டன் பெல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கல்வி அல்லது வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியுள்ளது என முன்னாள் அமைச்சர் ஆலன் மில்பர்னின் புதிய அறிக்கை எச்சரித்துள்ளது. இதனால் ஹோட்டல் மற்றும் சில்லறை வர்த்தக நிறுவனங்களின் சுமையை குறைக்க ஊதிய உயர்வு வேகத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது. தற்போது இங்கிலாந்தில் பெரியவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் 12.71 பவுண்டாகவும் இளைஞர்களுக்கான ஊதியம் 10.85 பவுண்டாகவும் உள்ளது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அரசு உறுதியாக இருந்தாலும் இதற்கான காலக்கெடு எதுவும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நிர்ணயிக்கப்படவில்லை என்று அமைச்சர்கள் தரப்பில் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்று தொழிற்சங்கங்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஊதிய உயர்வால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கின்றது என்பதற்கு எந்தவொரு வலுவான ஆதாரமும் இல்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.